சோஷியல் மீடியால இப்போ கோல்ட பத்தியான ஒரு நியூஸ், எஸ்பெஷலி கோல்ட் ETF பத்தியான ஒரு நியூஸ் பயங்கர ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அதுல இந்த கோல்ட் ETF மெயின்டைன் பண்ற AMC எல்லாமே இதுக்கப்புறம் பிசிக்கல் கோல்டு வாங்காம டெரிவேட்டிவ்ஸ், அதாவது பேப்பர் கோல்டு தான் பேக்கப்க்கு யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த வீடியோல சொல்றாங்க. உண்மை என்ன, செபியோட நியூ ரூல் ஆக்சுவலா என்ன சொல்லுது? லெட் மீ எக்ஸ்பிளைன். ஒரு கோல்ட் ETF AMC கண்டிப்பா அதோடைய நெட் அசெட்ல மினிமம் 95% பிசிக்கல் கோல்ட் ஆர் எல்ஸ் செபி அப்ரூவ்ட் கோல்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். இந்த கோர் இப்போ வரைக்கும் மாறல. அதாவது நீங்க எந்த கோல்டு ETF பணம் போடுறீங்களோ அந்த AMC கண்டிப்பா மார்க்கெட்ல இருந்து பிசிக்கல் கோல்டு வாங்கணும். அதை அவங்க RBI ஆர் எல்ஸ் டூச்சே பேங்க் மாதிரியான செபி ரெஜிஸ்டர்ட் கஸ்டோடியன் கிட்ட வச்சுக்கிறதுக்கு சேஃபா கொடுத்துருவாங்க. அதை அவங்க வால்ட்ல வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனா அந்த பிசிக்கல் கோல்டு எல்லாத்தையுமே 6 monthsக்கு ஒரு வாட்டி ஆடிட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ரிப்போர்ட்டையுமே அஃபிஷியலா வெளியே ரிலீஸ் பண்ணுவாங்க. செகண்ட், செபி இப்போ புதுசா ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஃபார் கோல்டு ETF. அண்ட் இதுதான் அந்த கன்ஃபியூஷனுக்கு பெரிய காரணம். இந்த புது ரூல்ல செபி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் அண்ட் கோல்டு டெரிவேட்டிவ்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு கோல்டு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வித் மேக்ஸிமம் ஓவரால் லிமிட் ஆஃப் 50%. இப்போ எக்ஸாம்பிளுக்கு HDFCயோட கோல்டு ETF எடுத்துக்கலாம். அவங்க ஏப்ரல் 22, 2026ல இருந்த இந்த புது ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஆல்சோ HDFC இன்னொரு விஷயத்தையுமே இது கூட கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. மார்க்கெட்ல பிசிக்கல் கோல்டுக்கான ஷார்டேஜ் இருக்கும்போது மட்டும்தான் இந்த டெரிவேட்டிவை ஒரு டெம்பரவரி பேக்கப்க்கு நாங்க யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர்வைஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ற உங்களுடைய காசுக்கு நாங்க ரியல் பிசிக்கல் கோல்டு தான் வாங்குவோம்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் as of 2026 February டேட்டா படி HDFC கோல்டு ETF 98.6% அவங்களுடைய அசெட் இப்போ வரைக்குமே பியூர் கோல்ட்ல தான் இருக்கு. ஸோ இது மூலமா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், உங்களுடைய கோல்டு ETF பிசிக்கல் கோல்டு தான் பேக்கப்பா வைக்கவும் போறாங்க. அண்ட் அந்த பேப்பர் கோல்டு ஆப்ஷன் இட்ஸ் ஜஸ்ட் எமர்ஜென்சி பேக்கப் டூல் ஃபார் ஃபண்ட் மேனேஜர். ஃபாலோ